சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா கரன்சி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து யூஎஸ்டிடி ப்ளஸ் ஐஎன்ஆர் ஓகேங்களா. ஸோ சார்ட் கொடுத்துருக்கேன். ட்ரேடிங் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ட்ரேடிங் எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஃபேஸ்லெஸ் வீடியோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், ஓவரால் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த நியூஸாக இருந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா, பேசலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்றத பேசி ஜஸ்ட் வந்து காமனாக நம்ம இது பண்ணுறோம் நியூஸஸ் ஓகேங்களா, அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு பார்ப்போம். கொஸ்டின் ஆன்சர் வீடியோஸ் நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து யூஎஸ்டிடி ப்ளஸ் ஐஎன்ஆர் சார்ட் ஓகேங்களா. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் கொடுக்குறேன். மார்க்கெட்டு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, யூஎஸ்டிடி ஐஎன்ஆர் எப்போயுமே என்ன இருக்கும், நமக்கு 90 ரூபாயில் இருக்கும், 94 ரூபாயில் இருக்கும். மார்க்கெட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில். ஏன்னா குளோபல்ன்றது ஆக்சுவலாக வந்து சிம்பிள், நம்ம எல்லா வீடியோவிலும் பார்க்குறது தான். சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் தான் ஓகேங்களா. நம்ம ஆக்சுவலாக வந்து சார்ட் அனலைஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு இது மாதிரி பார்த்துருவோம் ஓகேங்களா. உங்களோட ப்ராடக்ட்டு உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும் ஓகேங்களா. அப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும், காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும். அதை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டு நீங்கள் எம்ஆர்பி ரேட்டில் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராஃபிட். அதுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க மேனுஃபேக்சர்னால் நீங்கள் வந்து சர்வீஸ், நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும், ஆர்டர் மணி ஓகேங்களா. அப்போ அந்த டைம் ஈக்குவல் டு மணி, உங்களோட டைம் தான் உங்களோட மணி ஆக்சுவலாக ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு இதுவாகும், ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ 94 ரூபா இருக்குது அப்படின்னா இதை வந்து ஏன் 10 ரூபா 15 ரூபா 5 ரூபாவில் வைக்க முடியாதுன்னா வைக்க முடியும். பட் வந்து இதுக்கும் பாலிடிக்ஸுக்கும் இருக்குது, நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. பட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து பின்னாடி வந்து என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். இதை நம்மளாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஒரு லீடராக நீங்கள் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவராலுமே ஒன்றும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இப்போது இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா. பாலிடிக்ஸ் விஷயம் நாளைக்கு பார்ப்போம். ஸோ யூஎஸ்டிடி ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது, 12 மந்த் சார்ட் எடுத்திருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு 12 மந்த்ஸில் இருக்குது ஓகேங்களா. 3 மந்த் சார்ட் கொடுக்குறேன், 6 மந்த் ஆர் 3 மந்த் சார்ட் கொடுக்குறேன். 3 மந்த் சார்ட் எடுத்துக்கலாம். 3 மந்த் சார்ட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக பை ட்ரெண்டு 3 மந்த்ஸில் மந்த்லி சார்ட் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இதில் பேட்டர்ன்றது நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல. ஒரு 2-3 டைம் வந்து இந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு. டே சார்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 3 டைம்ஸ் வந்து என்ன இருக்குது மார்க்கெட்டு, ஓகே ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு டைம்ன்றது கண்டினியூஸாக வந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் $95 நியர் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணலை, $95 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 95 நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் 95.3463 ஓகேங்களா. இது ஸ்டாப் லாஸ். இது அப்படியே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம், இது டே சார்ட்டுன்றப்போ அந்த ஃபெச்சுவேஷன் இருக்கும், லோ அண்ட் ஹை அந்த ஃபெச்சுவேஷன் இருக்கும். மந்த்லி சார்ட்டில் பார்ப்போம். மந்த்லி சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக இருக்கா, வீக்லி சார்ட்லேயும் உங்களுக்கு அந்த கரெக்ஷன் வந்துடும். இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபெச்சுவேஷனில் தான் இருக்குது. செகண்ட் டைம் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது, தேர்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணுது. 1 2 3 மூணாவது டைம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுது ஓகேங்களா.
ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகாது அப்படின்னா மறுபடியுமே சின்ன ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதோட லெவல் என்னவாக இருக்கும்னா உங்களுக்கு இந்த லோ அண்டு ஹை ஓகேங்களா, இது லோ. ஓகே, இங்கே ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலாக 92 உள்ள ஒரு சப்போர்ட் 92.2346. ஓகேங்களா, இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட்டு இது உள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போது கரண்ட்டாக 92 93 ஒரு $3 ஆனால் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. லோயர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். லோயர் டைம் ஃப்ரேமுக்கு சார்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நமக்கு வேணாம். மேக்ஸிமம் வந்து என்ன இருக்கும் கிளியராக சார்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த லோ ஓகேங்களா, இந்த ஹை, இங்கே ஹை மூவ் ஆகிருக்கும். மறுபடியும் வந்து நமக்கு மே மாதம் ஏப்ரல் மந்த்து ஓகேங்களா, இந்த லோ வந்திருக்கு. மறுபடியும் என்ன இருக்குது நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த ஆல் டைம் ஹையை வந்து மார்க்கெட் இங்கே ரீடெஸ்ட் ஆகிருக்கு. மறுபடியும் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணல இல்லை ரீடெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இந்த லோ அண்டு ஹை ரீடெஸ்ட் கொடுங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இந்த லோ அண்டு ஹை கொடுத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க, இந்த லோ இந்த லோன் ஆகி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீடெஸ்ட் லெவல் வந்து 0.5 0.69 வரலாம், இல்லைன்னா 0.386 ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்திருக்கும் 0.382 $94. இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா மார்க்கெட் என்னன்னா 0.5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லைன்னா 0.698 93 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா. இந்த லெவலுக்கான சான்சஸ் இருக்கும். இதை மட்டும் இது பண்ணுங்கள், செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. EURUSDT இதுதான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டார்கெட் உங்களுக்கு. ஸோ இந்த லோ அண்டு ஹை பியூராக சைட்வேஸ் மார்க்கெட் தான் ஆக்சுவலாக ஹையர் டைம் ஃப்ரேமில். ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஏதாவது என்ட்ரி வேணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன பண்ணுங்கள், வீக்லி சார்ட்டை மூவ் பண்ணிங்க. வீக்லி சார்ட்டில் மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், நமக்கு இந்த லாஸ்ட்டு 2 வீக்ஸுக்கான லெவல்ஸ் மட்டும் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த இது உள்ளே இருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஹை உங்களுக்கு இது லோ ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் 4 hour சார்ட் கொடுங்க. அது டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இதுவாக இருக்கும் ஓகேங்களா. ஒன்றோட ஒன்று இன்பில்டு மாதிரி ஆக்சுவலாக இந்த டைம் ஃப்ரேமுக்கு அந்த டைம் ஃப்ரேம் கொஞ்சம். ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இதை பண்ணிக்கோங்க. இந்த லோ, இது ஹை, மறுபடியும் இந்த ஹை, இது லோ ஓகேங்களா. மார்க்கெட்டிங் வந்து இந்த ஹை மூவ் ஆகிருக்கும், சின்ன ஒரு கரெக்ஷன், இந்த ஹை போய்ட்டு மறுபடியும் இந்த லோ வந்திருக்கும் ஓகேங்களா. இதை பிரேக் அவுட் பண்ணலைன்னா மறுபடியும் இங்கே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதுதான் வந்து ஷார்ட் டைமுக்கு இருக்கிற USDT ஓகேங்களா ப்ளஸ் INRோட சார்ட். USDT ப்ளஸ் INR. ஸோ அடுத்த சார்ட் பார்ப்போம். அடுத்து வந்து EURUSDT ஓகேங்களா. EURUSDT கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் நமக்கு ஸ்விங் ட்ரேடில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரியன்டாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா லாங் டைமில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அதோட டார்கெட் வந்து ஓகே, இதோட டார்கெட் பார்ப்போமா. பை ட்ரெண்டில் இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில் 12 month சார்ட்டு. சார்ட் இதோட டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு லோ அண்டு ஹை ஓகேங்களா 0.68. ஸோ இங்கே
இங்கேருந்து நமக்கு மறுபடியும் 1.69 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. இதோட டார்கெட் என்ன, $113. ஓகேங்களா. இப்போ வரைக்கும் $110 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்ராக்சிமேட்டாக வந்து இன்னொரு இந்த வீக் இல்லைன்னா இன்னொரு 2 டேஸில் என்ன ஆகலாம், மார்க்கெட் வந்து 1.69 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் இதோட டார்கெட். ஓகேங்களா. சரி, என்ன பண்ணிட்டேன், ரெஸ்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 லைன் மட்டும் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 10 லைன் ட்ராப் பண்ணிட்டு இதை எரேஸ் பண்ணிடலாம். டெலிட் கொடுத்துருங்க. எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணலாம். அடுத்தது வந்து நமக்கு ஆல் டைம் இதுதான் டார்கெட்டு. பட் ஷார்ட் டைமில் மார்க்கெட் வந்து சின்ன அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் மார்க்கெட் என்ன தான் ஆகும், உங்களுக்கு மூமெண்ட்டு பை ட்ரெண்டு என்ன ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டோ அது பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேங்களா. இது நமக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு சின்ன ஒரு கன்சால்டேஷன் தான் இருக்குது. கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸாக வந்து என்ன இருக்குது நமக்கு, இங்கே வந்து என்ன இருக்குது, சின்ன ஒரு வெஜ் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. $113 போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுதான் அடுத்த டார்கெட்டு உங்களுக்கு. இது என்ன பண்ணுங்கள், போயிட்டு வீக்லி ஆர் மந்த்லி சார்ட் என்ன கொடுங்க, டே சார்ட் கொடுங்க, இல்லை வீக்லி சார்ட் கொடுங்க. வீக்லி சார்ட் கொடுக்குறேன். வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து இது பண்ணுங்கள். இங்கே என்ன பண்ணுங்கள், ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ராப் பண்ணுங்கள். இது லோ ஹை. ஓகேங்களா. மறுபடியும் லோ, இது ஹை. மார்க்கெட் நமக்கு இங்கே கன்சால்டேஷன் ஆகிட்டு இது என்ன இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து மார்க்கெட் இதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் இங்கே என்ன பண்ணலான்னா, நீங்கள் அடுத்த டே சார்ட்டை கூட செக் பண்ணுங்கள். டே சார்ட்டை செக் பண்ணுறப்போ இன்னுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். லோ அண்ட் ஹை சைட்வைஸ் மார்க்கெட்டு மறுபடியும் என்ன இருக்குது, மறுபடியும் இந்த ஆல் டைம் ஹைக்கு போயிருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன ஒரு இந்த மாதிரி 2-3 கேண்டில் ஃபார்மேஷன் ஆகலாம், ரெட் கேண்டில். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து சின்ன ஒரு ரேஞ்ச் கொண்டு போகும், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் என்ன ஆகலாம்னா, மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த ரெட் கேண்டில் மாதிரி ஃபார்மேஷன் ஆகலாம். ஆஃப்டர் இருந்தாலுமே வந்து நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது, மார்க்கெட்டு பியூராக பை ட்ரெண்டில் தான் இருக்குது. வீக்லி சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. வீக்லி சார்ட்லேயும் என்ன இருக்குது, பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகலாம், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இது உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ $113 கூட நமக்கு 1.69 டார்கெட். ஓகேங்களா. இதை வந்து எரேஸ் பண்ணிட்டு நமக்கு இப்போ ஷார்ட் டைமில் வீக்லியில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா. வீக்லியில் என்ன பண்ணலாம், பாஸ்ட் 2 வீக்ஸ் ஷார்ட் டைமில் மார்க்கெட் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும் நமக்கு. அடுத்து மார்க்கெட் எவ்வளோ மூவ்மெண்ட் போக போகுது, என்ன ரேஞ்ச் போகுதுன்னு. இங்கேயுமே என்ன நடந்திருக்குன்னா, லோ ஹை ஹையர் லோ தான் வச்சுருக்கு மார்க்கெட். ஸோ இது லோயர் ஹை, இது லோயர் ஹை. ஓகேங்களா. இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், 4 hour சார்ட்டு இல்லை 2 hour சார்ட் கொடுங்க. 2 hour சார்ட்டே போகலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா. 2 hour சார்ட்டு. ஸோ 2 hour சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து நமக்கு கிளியராக வந்து என்னது, இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஹை கொடுத்துட்டு இந்த லோவிலேருந்து இந்த லோவிலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட்டே வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. நமக்கு இன்னும் லோயர் லோ போல் இந்த சப்போர்ட்டை என்ன எடுத்திருக்கு, மார்க்கெட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பேஸில் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ இதுலேயே மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணலன்னா மறுபடியும் இந்த ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நமக்கு டே சார்ட்டு இல்லை 4 hour சார்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுங்கள், வீக்லி டே சார்ட்டு 4 hour சார்ட்டு கொடுங்க உங்களுக்கு. 4 hour சார்ட் கொடுத்தீங்கன்னா கூட ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, ரீடேஸ்மெண்ட்டு 4 hour சார்ட்டு, வீக்லி சார்ட்டு. ஓகேங்களா. டே சார்ட்டு உங்களுக்கு. அதாவது மார்க்கெட் வந்து நமக்கு எத்தனை நாளாக இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அப்படின்னா,
எவ்வளோ நாளாக இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குன்னா பாஸ்ட் வந்து 3 ஒரு 1 வீக்காக 1 to 2 வீக்ஸாக வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் எதுவுமே இல்லை மோஸ்ட்லாக. இதை வந்து நீங்கள் இங்கே இருக்க ப்ரஷ்ஷெல்லாம் டெலிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ப்ரஷ்ஷெல்லாம் டெலிட் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் அவுட் ஆகலை. ஓகேங்களா. இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நமக்கு பாஸ்ட் வந்து இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணலான்னா இதை லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் போய் செக் பண்ணுறப்போ தெரியும் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. இங்கே என்ன பண்ணலான்னா இந்த ட்ரெண்ட் லைனை சூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுறேன். இந்த லோ ஓகேங்களா. இந்த ஹை இந்த ட்ரெண்ட் லைன்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் வந்து இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க. லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா. இதை கனெக்ட் பண்ணிட்டு டே சார்ட் ஆர் வீக்லி சார்ட்டு ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிட்டு 1 hour சார்ட்டில் கொடுங்க. மார்க்கெட் வந்து கிளியரான இருக்கும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கும். உங்களுக்கு இந்த லோ இன்னுமே கூட நம்ம அந்த விக்கு வந்து உங்களுக்கு வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரேஞ்ச் பவுண்டில் இந்த லோ மட்டும் கூட இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்தது தான். இதை மட்டும் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பேட்டர்ன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணோம். ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணோம். ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு டார்கெட் கிடச்சிது. $113 நியர் வந்துச்சு. மார்க்கெட் வந்து இப்போயே வந்து $111 110லேருந்து $111 நியர் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம். லோயர் டைம் ஃப்ரேம் தான் இந்த ஃப்ளக்சுவேஷன் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குது. இதை செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா. என்ட்ரி எடுத்துகிட்டு ஸோ இது லைவாக வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா. அதனால் அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து எந்த லெவல் இருக்கும், என்ன எப்படி போகுன்றதை நீங்கள் ப்ரீவியஸாக வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்து போகலாம். இல்லைனா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் பார்க்குறீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்களே, உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க, இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நமக்கு மெயில் ஐடி இருக்குது. மெயில் ஐடி இல்லை கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. கமெண்ட்டு இல்லை மெயில் ஐடிக்கு இது பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.